ஹாய் கைஸ், நான் தீனன். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எல்எம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஆல் டைரக்ட் செல்லிங் அப்படி இப்படி பல பேரில் அழைக்கப்படுற மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னா என்ன, அது ஏன் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கான டாபிக். ஸோ ஒரு நார்மல் பீப்புளை ஒரு சாதனையாளராக ஆக்கிட்டு வர்றது தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம அப்பா இருந்த காலத்தில் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை ரொம்பவே ஒரு தவறான விஷயமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டிருக்கு. இந்த 2020 ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு ப்ராடக்ட் ஒரு கம்பெனியில் மேனுஃபேக்சர் ஆகுதுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து கன்சூமர் நம்மகிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டீலர்ஸ் இப்படி பல பேர்த்த கடன் தான் கன்சூமராக நம்மகிட்ட வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த இன்டர்மீடியேட்டர்ஸ்க்குலாம் அந்த கம்பெனி வந்து சில அமௌண்ட் ஆஃப் மணி கொடுத்தா தான் நம்மகிட்ட ரீச் ஆகும். ஸோ அங்கே அந்த ப்ராடக்ட் 50 ரூபாய்க்கு அங்கே மேனுஃபேக்சர் பண்ணப்படுதுன்னா கன்சூமர் நம்மகிட்ட ரீச் ஆகிறப்ப 200 ரூபாய்க்கு ரீச் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு நார்மல் கம்பெனிஸில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனால் இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் ஒரு கம்பெனியில் மேனுஃபேக்சர் ஆகுதுன்னா அதை ஒரு கன்சூமராக நம்ம டைரெக்டாக போய் வாங்கி அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை நம்ம யாருக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ அந்த ப்ராடக்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறப்போ இங்கே அந்த ப்ராடக்டை நம்ம ப்ரமோட் பண்ணுறோம். ஸோ அந்த கம்பெனியானது இங்கே அவங்களோட ப்ராடக்டை நம்ம ப்ரமோட் பண்ணனால சில அமௌண்ட் ஆஃப் மணியை இங்கே கமிஷனாக நம்மளுக்கு தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மூவி பார்க்குறோம். அந்த மூவி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலிஸ்க்கோ இங்கே நம்ம சஜெக்ட் பண்ணுறப்போ அந்த மூவி ஓனர்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து அமௌண்ட் தர மாட்டாங்க. ஆனால் இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸில் நம்ம இங்கே ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுறப்போ நம்மளுக்கு சில அமௌண்ட் ஆஃப் மணியை கமிஷனாக தராங்க. இதுதான் டைரக்ட் செல்லிங் கம்பெனினா சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ இதை ஏன் நம்ம ப்ரிஃபர் பண்ணோம்? இதை வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து 3 வகையாக வச்சுக்கலாம். ஓனராக ஏன் நம்ம இந்த டைரக்ட் செல்லிங் மெத்தடை ப்ரிஃபர் பண்ணணும், ஒரு காமன் பீப்புளை ஏன் ப்ரிஃபர் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் ஏன் அதை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஓனராக, ஒரு கம்பெனி ஓனராக டைரக்ட் செல்லிங் மெத்தடை ஏன் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து டூப்ளிகேட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிலேருந்து டைரெக்டாக கன்சூமர் நம்ம வாங்குறப்போ இங்கே யாருமே இன்டர்மீடியட்ஸ் இல்லாதனால இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ரோட்டு கடையிலோ இல்லை ஒரு கடையிலையோ எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ இந்த கம்பெனியோட பிராண்டும் குவாலிட்டியும் காப்பாற்றப்படுறதுனால ஒரு கம்பெனி ஓனர்ஸ் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே ஒரு ப்ளஸ். ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயி ப்ரெஷர் குறையுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அந்த இன்டர்மீடியேட்டர்ஸ் யாருமே இல்லாத அப்போது நம்மளே டைரெக்டாக வாங்குறதுனால அங்கே வந்து அந்த கம்பெனிக்கு எம்ப்ளாயிஸ் ப்ரெஷர் குறையுது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து லாஸ் ஆஃப் மணி சடனாக அந்த ஒரு கம்பெனிக்கு கிடைக்காது. ஏன்னா நான் வந்து அந்த கம்பெனியில் அந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சி போய் தான் வாங்கியிருப்பேன். ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜெக்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு பிடிக்கலாதனால நான் இங்கே விட மாட்டேன். அந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸை நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருப்போம். அவங்க வந்து அந்த கம்பெனிஸ்க்கு சடன் லாஸ் ஆகாது. அது ஒரு கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் க்ரோத்தில். ஸோ இதனால தான் ஒரு கம்பெனி ஓனர்ஸாக டைரக்ட் செல்லிங் மெத்தடை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ ஒரு ஓனராக முடிஞ்சிருச்சு. ஒரு காமன் பீப்புளாக நம்ம ஏன் டைரக்ட் செல்லிங் மெத்தடை ப்ரிஃபர் பண்ணணும்னு பார்த்துக்கோங்களேன். இப்போது ஒரு பிஸ்னஸ் நம்ம நார்மலாக ஆரம்பிக்கணும்னு வைங்க. அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணியை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடணும். அதே சமயம் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட லைசன்ஸ் வாங்கணும். இத்தனை ப்ரெஷரும் நம்மளுக்கு குறையுது. இது இல்லாமையே நம்ம இங்கே வந்து வெறும் ஒரு ப்ராடக்டை வாங்கி இங்கே ப்ரமோட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஸோ ஒரு காமன் பீப்புளாக நம்ம இங்கே டைரக்ட் செல்லிங் மெத்தடை ப்ரிஃபர் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இதை இன்னொரு மெத்தட் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, பீப்புள் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு கம்பெனிலேருந்து நான் இங்கே ப்ராடக்டை வாங்கி நான் இந்த ப்ராடக்டை கன்யூஸாக என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸோ இங்கே கொண்டு போகிறதுனால இதை வந்து பீப்புள் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பீப்புள் ஏன் ஒரு காமன் பீப்புளாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஒரு கவர்மெண்ட்டாக ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மெத்தடை ப்ரிஃபர் பண்ணணும்னு பாருங்கள். இன்னித்தி காலகட்டத்தில் ஜாப் லாஸ்ங்கிறது ரொம்பவே அதிகமாகிட்டு வருது. ஆனால் இந்த ஜாப் லாஸை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மெத்தட் தான். இங்கே ஒரு எல்லா காமன் பீப்புள்ஸும் இங்கே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணால் இங்கே ஜாப் லாஸ் அவங்களுக்கு தேவையான மணி கிடைச்சிட்டே இருக்கிறதுனால ஜாப் லாஸ்ங்கிறது இங்கே கிடையாது. அதுவும் இல்லாமல் இங்கே எல்லாருமே இங்கே பண்ண ஆரம்பிச்சோன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை அந்த கம்பெனி வந்து அங்கே வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அந்த கம்பெனிக்கு போயிட்டே இருக்கப்போ அந்த கம்பெனியே வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டியாகும். இங்கே டேக்ஸ் அந்த கம்பெனிக்கு கவர்மெண்ட்டுக்கு கட்டுறனால அந்த கம்பெனி இங்கே கவர்மெண்ட் பெனிஃபிட் அடையுது. அதே சமயம் பீப்புளான நம்மளும் கவர்மெண்ட்னால பெனிஃபிட் அடைகிறோம். ஸோ இதனால் கவர்மெண்ட் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மெத்தடை ப்ரிஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். ஒரு எம்எல்எம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை நம்ம அந்த கம்பெனியை ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அந்த கம்பெனியோட ஓனர் பேக்ரவுண்ட் பார்க்கணும். அந்த கம்பெனியோட
ஓனர்ஸ் வந்து ஒரு வெல் நோன் ஒரு எஜுகேட்டட் பர்சன் இருந்தாங்கன்னா அந்த கம்பெனியில் போய் ஜாயின் ஆகலாம். ஸோ இப்படி ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியானது ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டட் பிளானை நம்மளுக்கு சொல்லித்தர கம்பெனியாக இருந்துச்சுன்னா அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் இல்லை வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக படிப்பேன். Until bye from Deenan Bhaskar signing off.